ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி பிரின்சஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு சப்பாத்தி மட்டும்தான் மீந்துருந்துச்சு. அதுவும் பார்த்து தான் இருந்துச்சு. இதை வச்சு ஏதாவது சூப்பரான ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். இது இந்த மணிக்கு சாப் பண்ணி வச்சுக்கணும். இந்த மணிக்கு பீஸாக நம்ம சாப் பண்ணி இந்த இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னை நம்பி கிச்சன் கொடுத்தாங்க. அது அளவுக்கு நான் க்ளீனாக வச்சுக்கணும். பார்க்கலாம் எப்படி போடுறோண்ட. ஸோ சூப்பராக ஃபைனாக சாப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், அப்புறம் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் ஃபுட் பவுடர், அப்புறமா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் அந்த பிரியாணியில் போகிற கொஞ்சம் திங்ஸ், அந்த பட்டை, கிராம்பு, அந்த இது மட்டும் எழுத வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணிடலாம். அப்புறம் நம்ம சப்பாத்தி கட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் இருக்குது. இது ஆமாங்க, இந்த ரெசிபி பேர் சப்பாத்தி சில்லி. ஓகே, இப்போ பேனை ஹீட் பண்ணோன்னே ஆயில் ஊற்றிடணும். அதனால நான் இப்போ ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயில் நான் கணக்கில் பார்க்காம ஊற்றிட்டேன். ஸோ அதனால் நான் இது பண்ணலாம். மித்ததெல்லாம் ஒரு பிஞ்சும் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஹையில் மாற்றிட்டு ஹீட் பண்ணுறதுனால ஹையில் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். தெரிச்சிடுமோன்னு பயந்துக்கிட்டே தான் ஆட் பண்ணேன். அதனால கேமராவை கீழே வச்சுட்டு நான் இது ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நானே வீடியோ எடுத்துக்கிறேன், நானே சமைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இல்லைன்னா என்ன இல்லை சட்டி கவுந்துருச்சுன்னா இது ரொம்ப டேஞ்சர். ஆனால் நான் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம இப்படி பண்ணவே கூடாது. ஸோ அதனால நம்ம பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு தான் நம்ம பண்ணணும். அப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணோம்ல, அந்த ஆனியனை பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்குள்ளே நம்ம எல்லா மசால்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன் நான். ஆனால் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா கிண்டிகிட்டு இருந்தேன். அப்புறமா என்னால் பொறுக்க முடியல பசியெல்லாம். ஸோ அதனால் நம்ம வச்சுருக்க எல்லா திங்ஸையும் ஆட் பண்ணிட்டான். அப்புறம் பட்டையும் கொஞ்சமாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலக்குன்னு கலக்கலாம். இது பார்க்க ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தண்ணி ஊற்றி பண்ணால் இது சப்பாத்தி கிரேவி. ஆனால் நம்ம பண்ண குறிக்கோளை வச்சு பண்ணலாம். பட் ஆனால் இந்த சப்பாத்தி ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறமா நம்ம சப்பாத்தி பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சப்பாத்தி தான் எடுத்துருந்தேன். பிகாஸ் ஒரு சப்பாத்தி தான் நான் சாப்பிட முடியும். ஏன்னா ஒரு சப்பாத்தி தான் மீண்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நல்ல மசாலா படுற மணி கலந்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சோயா சாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடியிலேருந்து ஹாஃப் அந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிலே சத்தம்லாம் கேட்டுச்சு, பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தெரிச்சு, ஆனால் நல்லா வரும் டேஸ்ட்டு. அதனால் நான் தைரியமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அழகாக அதோட டெக்ஸ்சரை பார்க்கலே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நாம் செஞ்ச இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஐயோ, மண்டை மேலே இந்த கொண்டே மறந்துட்டோமே. இவ்வளோது ஆட் பண்ணோம்ல, நம்ம உப்பு மேலே போட்டோமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு உப்பு போடலன்னு. அப்புறமா உப்பு எடுத்தேன். கொஞ்சமாக பயந்துக்கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எவ்வளோன்னு தெரியலை. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த சட்டிக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணுறது ஃபைனலாக போடுறது பயமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்புறமா நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நானும் சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிட்டேன் காய்ஸ். அவ்வளோ கலரியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கார்னிஷிங் கொஞ்சம் ஆனியன் போட்டேன். அந்த ஆனியனும் இந்த சில்லியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தா சில்லின்னு சொன்னது எல்லாம் முங்கி ஆயிடுச்சு. ஏன்னா இது கிறிஸ்பியாக இருந்துச்சு. பாய் காய்ஸ், இஸ் யூ ஆல்.